விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த ஊடகத்துல அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அது என்ன அப்படின்னா, தாவேகா கட்சி கரூர் கூட்ட நெரிசல்ல அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அதோட அதிமுக, பாஜக இவங்க எல்லாருமே வந்து குரல் கொடுக்குறாங்க, சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆளுங்கட்சி தரப்பும் சரி, நீங்களும் சரி இதை வந்து மறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அந்த ஊடகத்துக்கு. சிபிஐங்கிறது ஆளுங்கட்சி கண்ட்ரோல்ல வந்த காலங்கள் வந்து இப்போ ஆயிடுச்சு. அதனால சிபிஐக்கு போறதுங்கிறது வெறும் அரசியல் தானே தவிர ஒரு தீர்ப்பு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுமே ஒழிஞ்சு இதே தீர்ப்பு தான் வரும். அது வந்து நம்பிக்கைக்குரியது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சிபிஐ விசாரணையை வந்து ஒரு கொச்சைப்படுத்துற விதத்துல விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து தொல் திருமாவளவன் கூறியிருக்கிறாரு. அப்ப அவங்க வந்து அதற்கு ஒரு எதிர்கேள்வி கேட்குறாங்க. அந்த ஊடகம் என்னன்னா, வேங்கை வயல் பிரச்சனைக்காக நீங்க வந்து சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களே, அதை பத்தி என்ன கருத்து அப்படின்னோன்னா அவருடைய முகத்துல வந்து ஒரு பெரிய ஷாக்கு ஏற்படுது. அதற்கு பிறகு அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு பதில் சொல்றாரு. அந்த வேங்கை வயல் பிரச்சனைங்கிறது வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து ஆளுங்கட்சியான காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை. அதனால நான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் கூட்டணி கட்சியில இருந்தாலும் நான் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் குரல் கொடுத்தேன், சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இதுல வந்து தாவேகா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கரூர் சம்பவத்துல. அப்போ அவங்க வந்து சிபிஐ போகணும்னு சொல்லும் போது நீங்க அமைதியா மூடிக்க வேண்டியதானே. நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீங்க சிபிஐ போகணும், எங்களுக்கு தமிழ்நாட்டு காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதை அவங்க ஏத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது பாதிக்கப்பட்ட தாவேகா கட்சி கேட்கறத நீங்க ஏன் மறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க? அப்ப அரசியல் நாடகத்தை எங்கெங்க நடத்தணுமோ அங்க நடத்திட்டு அரங்கேற்றிக்கிட்டே இருக்கீங்க. அரசியலுக்காக பிழப்பு நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து கொஞ்சமா திருந்தணும். அவருடைய நாடகம் வந்து அரசியல் நாடகம் வந்து அரங்கேற்றம் ஆயிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் மக்கள்கிட்ட அவருடைய மவுசு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். நன்றி.